மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லயும் மாநில சட்டசபை தேர்தல் நடந்தது. அதே போல வயநாட்டிலையும் இடைத்தேர்தல் நடந்தது. வயநாடு இடைத்தேர்தல்ல பிரியங்கா காந்தி பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த 2 தேர்தல்கள்ல பிரியங்கா காந்தியோட அண்ணனான ராகுல் காந்தி இந்த தொகுதியில அபார வெற்றி பெற்றிருந்தாரு. அதே போல பிரியங்கா காந்தியும் இந்த வருடம் வெற்றி பெற்றிருக்காங்க. அதன்படி பார்த்தா பிரியங்கா காந்தி இப்போதான் முதல் முறையா நாடாளுமன்றத்துக்குள்ள போக போறாங்க. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடந்தது. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மகா விகாஸ் அகாதி கூட்டணி நேரடியாக மோதினாங்க. மகாராஷ்டிராவோட மாநில சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்கு. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்துல கடந்த 13 மற்றும் 20ஆம் தேதிகள்ல 2 கட்டங்களா வாக்குப்பதிவு நடந்தது. ஜார்க்கண்ட்ல ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையேதான் நேரடியா போட்டி நிலவுச்சு. தற்போதைய நிலவரப்படி மொத்தமா இருக்க 81 தொகுதிகள்ல ஆளும் JMM தலைமையிலான கூட்டணி 57 இடங்களையும் பாஜக கூட்டணி 23 இடங்களையுமே வசப்படுத்தி இருக்காங்க. இந்தியா கூட்டணியில ஹேமந்த் சோரரின் JMM 35 இடங்களையும் காங்கிரஸ் 16 இடங்களையும் RJD 4 இடங்களையும் கைப்பற்றி இருக்காங்க. 2019 தேர்தலில் 25 இடங்களை கைப்பற்றிய பாஜக இந்த முறை 20 இடங்களை மட்டுமே கைப்பற்றி இருக்காங்க. இந்த நிலவரப்படி பார்த்தா ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றியை பெற்றிருக்காங்க. தொடர்ந்து மகாராஷ்டிராவோட அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பாஜகவோட தேவேந்திர பட்னாவிஸ் பதில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் முதல்வர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குழப்பமுமே இல்லை. தேர்தலுக்கு பிறகு 3 கட்சிகளோட தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த முடிவை அனைவருமே ஏற்றுக்கொள்வோம், இதுல எந்த ஒரு சர்ச்சையுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு.